சுஜாதா அவர்கள் எழுதிய அப்சரா ஒரு கிரைம் த்ரில்லர் நாவல். ரொம்ப வித்தியாசமான ஒரு நாவல்னு சொல்லலாம். ஒன் கிரைம் நாவல் ஆஃப் சுஜாதா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் கிரைம் நாவல்ஸ் ஆஃப் சுஜாதா. கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். கிரைம் நாவல் அப்படிங்கிறதுக்காக ஒரே கதைக்களத்தை எடுத்துக்க மாட்டாரு. வேற வேற கதைக்களத்துல அந்த கதைகள் பின்னப்பட்டிருக்கும். சம்பவங்கள் வித்தியாசமாக இருக்கும். பல கதைகள்ல கணேஷ் வசந்த் துப்பறிய மாதிரி இருக்கும். சில கதைகள்ல பார்த்து இன்ஸ்பெக்டரே துப்பறிய மாதிரி இருக்கும். இது மாதிரியான வித்தியாசமான முறையில சொல்லுவாரு. நாம அந்த கதை போக்க நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நாம அஷ்யூம் பண்ணவே முடியாது, திங்க் பண்ணவே முடியாது. அட் த சேம் டைம் கிளைமாக்ஸ்ல அவருடைய ட்விஸ்ட் கண்டிப்பா இருக்கும். இந்த நாவல்லயும் அந்த ட்விஸ்ட் இருக்கு. ஓகே, கேட்கலாமா? பகுதி 2, அத்தியாயம் 5. ஒரே மாதிரி டைப் அடிக்கும் சத்தம் கேட்டது. அந்த பின்னணியில் வெற்றிலையின் முதுகு நரம்பை சொகுசாக நீக்கி அந்த பச்சை சுருளை வாயில் அடக்கிக் கொண்டு, அகல குங்குமக்காரி, ரொம்ப சின்னவனா இருக்கியே, பணம் வச்சிருக்கியா என்றாள் ஒரு மாதிரியாக. இருக்கு என்று தன் பையிலிருந்து அமெரிக்க டாலர் நோட்டுகளை எடுத்து கொடுக்க, அப்போ உள்ளதான் போ, உள்ள இருக்கா என்று சொல்ல, மிதியடியில் காலை தேய்த்து விட்டு மெதுவாக உள்ளே செல்ல, சல்லா துணிக்குள் அவள் படுத்துக் கொண்டிருக்க, வாங்க, ஏன் சட்டையெல்லாம் ரத்தம் என்று கேட்க, வர்ற வழியில ஒரு பொண்ணை கொலை செஞ்சேன், அதான் ரத்தம் ஆயிடுச்சு. என்ன புடவை கட்டியிருந்தா? நீளத்துல ஏதோ பூவா, எல்லாம் செவப்பாயிடுச்சு. சும்மா பீச்சி அடிச்சது ரத்தம். ரத்தத்துக்கு கூட வாசனை இருக்குது தெரியுமா? அப்ப நீ என்ன கொல்ல போறியா? சேச்ச, உன்னை யாராவது கொல்லுவாங்களா? சத்தியமா நான் சொல்றேன், அந்த பொண்ணை நான் வேணும்னே கொல்லல தெரியுமா? அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. அட்ரஸ் கிடைச்சது. அதுவும் எப்படி? சும்மா வளவளன்னு பேசாத, காரியத்தை கவனி. அவள் அருகில் உட்கார்ந்து கொள்ள, அவன் கையை பற்றி தன் மார்பின் மேல் வைத்துக் கொண்டு, தொட்டுப்பாரு என்றாள். அவன் தன் கையை விலக்கி அவள் கழுத்தை தடவி கொடுத்து, இங்கதான் குத்துன என்றான். சரியா படுத்துக்கையே, இதெல்லாமா சொல்லி தருவாங்க? நான் அவ வீட்டுக்கு போனேன், அவ பின்னாடியே பஸ்ல போனேன், பார்க்குக்கு போனேன், ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தா. நான் யோசிச்சு பார்த்தேன். பேசாத, காரியத்தை கவனி. அப்போது கழுக்கென்று சிரிப்பு சத்தம் கேட்டது. ஐய, இவ்வளவுதானா? இவ்வளவுதானா? அந்த அறையில் சிரிப்பொலி அதிகமாக. திரும்பி பார்த்தால் வாசலில் அந்த வெற்றிலைப்பாக்கு பெண் மூக்கில் பெரிய வைரம் ஜொலிக்க, சோழி பற்கள் நிறைய தெரிய, சிரி என்று சிரித்தாள். ஜன்னல் எல்லாம் சிரிப்பு முகங்கள் தெரிய, இந்த வீட்டுக்கு வந்த மூஞ்சிய பாரு, உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு கொலை செய்ய தெரியும், அப்படியே கீறி போடுவேன். இன்னும் சிரிப்பு அதிகமாக. கூன் போடாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அப்பாவின் குரல். சுளீர் என்று முதுகில் அடி. தாங்க முடியாத வலி. சிலிர்த்து கொண்டு எழுந்தான். சற்று நேரம் விட்டத்தை நோக்கி படுத்திருந்தான். முகமெல்லாம் உயர்த்திருந்தது. மின் விசிறி கிரீச் கிரீச் என்று ஓடிக்கொண்டிருந்தது. ஜன்னலில் சிகரெட் டப்பா. எழுந்து அந்த அறையை ஒட்டியிருந்த பாத்ரூமில் முகத்தை அலம்பிக் கொண்டு பல் தேய்த்து விட்டு தன் நேற்றைய சட்டையையும் பேண்டையும் கவனித்தான். சட்டையில் ஒரே ஒரு ஓரத்தில் ரத்தம் பட்டிருந்தது. பேண்டில் கருநீல திட்டுகள் நிறைய உறைந்திருந்தன. இரண்டையும் களைந்தான். பேண்டை பந்தாக சுருட்டி அழுக்கு கூடைக்குள் அடைத்தான். சட்டையை பிளாஸ்டிக் பக்கெட்டில் நனைத்தான். தன் உள்ளாடைகளையும் களைந்து சற்று நேரம் பிறந்த மேனியாக கண்ணாடியில் மறுபடி நின்று தன்னையே வேற்று மனிதன் போல நோக்கினான். குளித்தான். உடுத்திக் கொண்டான். படுக்கைக்கு அடியில் இருந்த ஆயுதத்தை எடுத்தான். யார் நீங்க? யார் நீங்க? நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், ஓடக்கூடாது, சரியா? ஓடக்கூடாது. கத்தியை ஓங்கினான். அப்போது கதவு தட்டப்படும் சப்தம் கேட்க, யாரு என்று கேட்டான். பாலிஷ் சார். கத்தியை மேஜை மேல் விட்டு வைத்து கதவை திறந்து, பாலிஷ் வேண்டாம், எதிர்த்தா போல கடை இருக்கு பாரு, அதுல ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கிக்கிட்டு வா, சில்லறை தரேன். டெக்கான் ஹெரால்டை புரட்டி பார்த்தான் அவன். அவன் எதிர்பார்த்த செய்தி அதில் இல்லை. அதை தூக்கி எறிந்தான். தன் அறை கதவை மேலாக தள்ளிவிட்டு மாடிப்படி இறங்கி கீழே வந்தான். டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் பெண்களுக்கு கிளாஸ் நடந்து கொண்டிருந்தது. குளித்துவிட்டு
நெற்றியில் குங்குமமும் பூவும் வைத்த பெண்கள் விரல் ஒடித்துக் கொண்டிருந்தார்கள். இன்ஸ்டிடியூட்டின் ஓனரை பார்த்து குட் மார்னிங் என்றான். ஹோட்டலுக்கு சென்று கல்லாப்பெட்டி அருகில் இருந்த டெலிபோனை அனுமதியுடன் சுழற்றினான். காத்திருந்தான். வீதியில் ஃபேக்டரி பஸ்ஸுகள் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டுக் கொண்டு விரைந்தன. ஹலோ, எக்ஸ்டென்ஷன் 269 ப்ளீஸ். அதில் ஒரு பெண் இங்கே இருந்து பார்த்தால் அசப்பில் அருணா போல் இருந்தாள். ஹலோ மணி, நான் தான். பஸ்ஸில் ஹாரன் ஒலி. இன்னைக்கு நான் வரமாட்டேன், உடம்பு சரியில்லை, லீவு போடுறேன், பெரியவர் வந்தா சொல்லிடு. எதிர்முனையில் ஏதோ சொல்ல இவன் பாடர் என்று கேட்டான். மீண்டும் எதிர்முனையில் பதில். உடனே இவன், நாளையோட கவலைய நாளைக்கு பட்டுக்கலாம், ஓகே. பைசா கொடுத்து விட்டு நேராக ஒரு மேஜைக்கு சென்று அங்கே உட்கார்ந்து ஒரு காஃபி மட்டும் கேட்டான். காஃபிக்காக காத்திருந்த போது இந்தியன் எக்ஸ்பிரஸை ஒருவரிடமிருந்து வாங்கி சரசர வெனப்பட்டி பார்த்துவிட்டு திரும்ப கொடுத்தான். வந்த காஃபியை சூட்டோடு விழுங்கியிருந்தான், ஒரே திசையை பார்த்து கொண்டு. அப்புறம் மெதுவாக தன் விரலால் மேஜை மேல் பிரேமா என்று 2-3 தடவை எழுத பழகி கொண்டான். விக்டோரியா ஆஸ்பத்திரியின் எத்தனையோ கேட்டுகளில் ஒரு கேட்டில் நுழைந்ததும் வலது பக்கம் திரும்பினால் அந்த மஞ்சள் கட்டிடம் இருந்தது. நன்றாக கம்பி வலைகள் அடைக்கப்பட்டு ஒரே ஒரு வாசலில் காக்கி சட்டைக்காரனை கடந்தால் உள்ளே பெரிய ஹாலை சுற்றியும் 8 அடி அகலத்துக்கு நடை ஈரமாக இருந்தது. அங்கங்கே உடல்கள் கச்சிதமாக ஓலைப்பாயில் சுருட்டப்பட்டு முழுதும் மூடி எகிப்திய மம்மிகள் போல் கிடக்க ஹாலுக்குள் நுழைய மூக்கை பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. அங்கே ஒரு கன இரும்பு மேஜை மேல் பாலம் பாலமாக ஐஸ் வைத்து அந்த ஜில் படுக்கையின் மேல் வெள்ளை துணி சுற்றி அருணா. காலையில் பார்த்ததற்கு இப்போது இன்னும் உடம்பு மாறியிருந்தது. வீக்கங்கள் அதிகமாகி, எங்கே அந்த நேற்றைய அழகான அருணா? ஹலோ கிங் என்று அந்த மார்பில் மகாராஜாவை கேட்டவள் எங்கே? அம்மா விசித்து அலை அலையாக அழுதாள். போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாலேடி. ஐயோ, போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னாலேன்னா? போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னா சார் என்று திரும்ப திரும்ப அருணா வாக்கு தவறியதையே சொல்லிக் கொண்டிருந்தாள் அம்மா. சகுந்தலா அம்மா புடவையை சரி செய்து கொண்டே, அழாதேமா அழாதேம்மா என்று கூறிக்கொண்டே அவளும் அழுதாள். அப்பா இடிந்து போய் அந்த மார்ச்சுவரி வாயிலில் சப்பனம் கட்டி கொண்டு உட்கார்ந்து விட, அருகில் அருணாவுக்கோ குடும்பத்துக்கோ சம்பந்தம் இல்லாத ஆஸ்பத்திரி வேலைக்காரி ஒருத்தி தன் துக்கங்களை எல்லாம் அழுது தீர்த்து கொண்டிருந்தாள். காக்கி சட்டைக்காரன், அப்படியே சுத்தி வாங்கம்மா, ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுத்துருவாங்க, பெருசு பெருசு ஐஸ் கட்டி இருக்கு, அதுக்குன்னே கொண்டாந்த என்றான். கன்னி பொண்ணு இல்ல, எங்க ஜாதியில பொட்டிட்டு தாலி கட்டிட்டு தான் எடுப்பாங்க. ஆமா, இல்லாட்டி பேயா உலாத்துமா. பஜ்ஜி பண்ணி கேசரி பண்ணி எல்லாருக்கும் காப்பி போட்டு, ஐயோ என் தெய்வமே அருணா. தேவையா அப்பாவை தனியாக கூப்பிட்டார். நீங்க தானே பொண்ணுக்கு ஃபாதர்? அவர்கள் மர நிழலில் நின்றார்கள். அப்போது ஒரு டாக்ஸி வந்து நிற்க, அதன் டிக்கியை திறந்து பின்பக்க சீட்டின் முதுகை மடக்கி திறமையாக ஒரு உடல் உள்ளே வைக்கப்பட்டது. பீடியை கடித்துக் கொண்டு ஒருவன் டாக்ஸியின் முன் சீட்டில் ஏறிக்கொண்டான். உங்களை தொந்தரவு பண்றதா நினைக்காதீங்க, ட்ரபுள் இருந்துச்சுன்னா அப்புறம் வச்சுக்கலாம். என்ன சார், கொஞ்சம் கேள்வி கேட்கணும். லைப்ரரிக்கு போறதா சொன்னா சார், சென்ட்ரல் லைப்ரரிக்கு. அப்படியா, செக் பண்ணிடலாம். யாரையாவது பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், லவ் அது இதுன்னு ஏதாவது? இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி ராத்திரி அடிக்கடி வெளியே போகுமா? சேச்ச, போகாதுங்க. சரி, உங்களுக்கு சொந்த ஊர் இது? பூதலூர். அப்சராங்கிற பேரு உங்களுக்கு ஏதாவது ஃபெமிலியரா இருக்கா? அப்சரா? ஆமா. என்ன அப்சரா, என்ன பேர் இது? இல்ல, பாடி பக்கத்துல ஒரு காகிதம் கிடந்தது, அதுல அப்சரான்னு 2 தடவை எழுதி இருந்தது. யோசிச்சு சொல்லுங்க, உங்க வீட்டுல மத்தவங்க கிட்டையும் விசாரிச்சு சொல்லுங்க. அப்பா தலையை ஆட்டினார். காக்கி சட்டைக்காரன், ஏன் சார், வண்டி கொண்டு வர சொல்லட்டுமா என்று கேட்டான். போடா போலி மகனே, செத்த பணத்துக்கிட்ட கூட லஞ்சம் கேப்பிய நீ என்றார் கான்ஸ்டபிள். ஏன் சாமி, நீ இதரா மாத்தாடித்தரா? அவங்க ஒன்னும் தெரியாதவங்களா இருக்காங்களே, பாடி எடுத்துக்கிட்டு போக உதவி செய்யலாம்னு தான். போடா போலி மவனே,
என்று கான்ஸ்டபிள் அவனை நிமிர்த்த போக அவன் தப்பித்து ஓடி தூரத்தில் நின்றான். வாய்க்குள் திட்டினான். நன்றாக யோசிச்சு பாருங்க. யாராவது ஏதாவது காரணத்துக்காக அவளை அளவுக்கு மீறி வெறுத்திருக்க முடியுமா? ஆஹா, இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்ல. அருகே நின்று வெங்கட் ரெட்டி, நல்ல பொண்ணு சார். எத்தனை பேருக்கு எவ்வளவு ஒத்தாசை தெரியுமா? எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஆபீஸ்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. பேக்கரி மாது வந்திருந்தான். கணேஷ் லெண்டிங் லைப்ரரியின் அந்த இளைஞன் கடையை மூடிவிட்டு வந்து மூலையில் படியில் உட்கார்ந்து கொண்டு கண் சிவந்திருந்தான். ஒரு கான்ஸ்டபிள் வந்து, கமிஷனர் சார் வந்திருக்காருங்க என்று சொல்ல, தேவையா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினார். என்னாச்சு? ஏதாவது காரணம் தெரிஞ்சுதா? இல்ல சார், நிறைய விசாரிச்சேன். ஃபேமிலியில தான் இன்னும் தீர விசாரிக்கல. சுத்தி இருக்கிறவங்க, ஆபீஸ்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் விசாரிச்சேன். எல்லாருமே வந்திருக்காங்க. அவளை கொல்லக்கூடிய அளவுக்கு விரோதமோ காதலோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரெயிட் கேர்ள். போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சா? ரிப்போர்ட் பாக்குறீங்களா? கத்தி குத்து, ஆள பதிஞ்ச ஒரே ஒரு கத்தி குத்து. கம்ப்ளீட்டாக பேசேஜையே கிழிச்சு இன்ஸ்டன்ட் டெத். சாயங்காலம் 6:30 மணிக்கு கப்பன் பார்க்ல 6:30 மணிக்கு ஒரு பொண்ணு கொல்லப்பட்டிருக்கா. ஜனங்க பட்டாணி கடலை தின்னுகிட்டு கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஊரப்பா இது? பிரின்ஸ் நிறைய இருக்கு சார். பிளட் கிளாட் சாம்பிள் லேபரேட்டரியில எடுத்திருக்காங்க. செமினல் ஸ்ட்ரெயின் எதுவும் கிடையாது. இவளை எதுக்கு கொன்னானே தெரியல. பணத்துக்கு இல்ல, உடலுக்கு இல்ல, வெறுப்புக்கும் இல்ல. டிஃபிகல்ட் சார். வேறு ஏதாவது ஆங்கிள் பார்க்க வேண்டியதானே? கொன்னவன் எதையும் மறைக்க விரும்பினதா தெரியல. அவங்கிட்ட ஒரு ஒழுங்கு இருந்திருக்கு. அவ கைப்பை பக்கத்துல ஒழுங்கா நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த புத்தகமும் அப்படியே. உடல் நன்றாக மூடப்பட்டிருந்தது. கைரேகைகள் பதிவதை பற்றி அவன் கவலைப்படுகிறவனாக தெரியவில்லை. அந்த பையில் மிக தெளிவாக விரல் அடையாளம் அவனுடையது அங்கே பதிந்திருந்தது. அவன் சட்டையின் நூல் ஒன்று அகப்பட்டிருக்கிறது. அதை லேபரட்டரிக்காரர்கள் என்ன செய்ய போகிறார்கள் தெரியாது. அப்புறம் சார், இந்த அப்சராங்கிறது ஒரு கடையோட, வீட்டோட, இல்லாட்டி தியேட்டரோட பேரா இருக்கலாம்ல. அதை ஏன் அவன் கைப்பட எழுதணும்? அப்புறம் அது எழுதியிருக்கக்கூடிய காகிதம், அது எனக்கு ரொம்ப முக்கியமா படுது சார். பின்னால அழுக்கு கோடுகள். அதுல ஏதாவது செய்தி இருக்கணும். கோர் ஆஃப் டிடெக்டிவ்ஸுக்கு கொடுத்து பார்க்கலாமா? இல்ல சார், நானே முயற்சி செஞ்சு பார்க்கிறேன் என்று ஏறக்குறைய கெஞ்சினார் தேவையா. 2. பிரேமா. பிரேமா, இன்னும் நீ கிளம்பலையா? ஒரு நிமிஷம் மம்மி. டைனிங் டேபிள் முழுவதும் புத்தகங்கள் பரவி இருக்க, இடக்கையில் பாதி கடித்த ரொட்டி துண்டு, வலக்கையில் பென்சில் வைத்துக் கொண்டு மிக வேகமாக ஹோம்வொர்க், ரைட் த யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த செட்ஸ் கிவன் பிலோ. நாக்கை நீட்டிக்கொண்டு வாயை விதவிதமாக பண்ணிக்கொண்டு தன் அவசர மகள் கொட்டுவாயில் வீட்டுப்பாடம் செய்வதை பார்த்தாள். அவசர அவசரமாக கோதி வாரப்பட்டு ரப்பர் வளையல் போட்டு அடைக்கப்பட்ட தலைமயிர், திட்டு திட்டாக சாயங்காலம் சொன்னேன், ராத்திரி சொன்னேன், இந்த ஹோம்வொர்க் அப்பவே பண்ணி தொலைச்சிருன்னு. ஆனா நீ கேட்டாதானே? பஸ்ஸுக்கு 3 நிமிஷம் இருக்கிற போதுதான் எல்லாமே. எனக்கு ஏன் தான் இப்படி ஒரு பொண்ணு பிறக்கணும்? ஷட்டப். எனக்கு ஏன் இப்படி ஒரு மம்மி பிறக்கணும்? மம்மி, வாட் இஸ் அன் யுனிவர்சல் செட்? பிரேமா என்று வீட்டு வாசலில் ஒரு சங்கீத குரல் கேட்டது. கீதா வந்து விட்டாள். கம்மிங் கீது. பாக்கிய பஸ்ல போட்டுக்கிறேன் மம்மி என்று தாயின் கன்னத்தில் ஒரு முத்திரை வைத்துவிட்டு ஒரே ஓட்டம் வெளியே ஓடிவிட்டாள். மறுபடி ஒரே ஓட்டத்தில் உள்ளே வந்து மறந்து போன டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு, 13 வயசு புயல். ஹாய் கீது. ஹாய். பிரேமா அவளை விட உயரமாகவும் பருமனாகவும் இருந்தாள். நாங்கெல்லாம் சிக்கன் சாப்பிட்றோமே. பிரேமாவுக்கு அந்த பள்ளியின் சீருடை போதவில்லை. பல இடங்களில் பிரித்து தைக்கப்பட்டிருந்தது. மதவென்று நல்ல ஊட்டமாக இருந்தாள். கீதா கண்ணாடி போட்டுக்கொண்டு கச்சலாக இருந்தாலும் கீதாவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. கீதா தான் தலைவி, அவள்தான் ஆசான். அவளுக்குத்தான் எல்லா பதில்களும் தெரியும். வீட்டை விட்டு வெளியே கொஞ்ச தூரம் நடந்ததும், பிரேம் லுக் என்றால் நியூஸ் பேப்பர் அட்டையிட்ட ஒரு புஸ்தகம். பிரித்து பார்த்தாள். ஹெரால்ட் ராபின்ஸின் பைரேட். ஆஹா என்றால் பிரேமா சுற்றிலும் பார்த்தாள். எல்லாம் இருக்கிறது.
இதில் பெரிய புஸ்தகம் 3ஆக பிரித்து ஸ்கூல் புத்தக சைஸுக்கு செய்திருக்கிறோம். பாக்கி 2 பண்டரியும் விமலாவும் படிக்கிறார்கள். பிரேம், படித்து பார்க்கிறாயா? இல்ல, எனக்கு புரியாது. புரியுது, நல்லா புரியுது. அதுக்கு என்ன வார்த்தை தெரியுமா? எதுக்கு? நீ என்ன சொல்றன்னு எனக்கு தெரியாது கீத்து. ஆஹா, பாசாங்கு பண்ற. பிராமிஸ்? மண்டையில் அடிச்சு என் அப்பா அம்மா சாட்சியா சொல்லு. உனக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாது? ஆமா, தெரியாது. பிராமிஸ்? பிராமிஸ் எதுக்கு செய்யணும்? அதான் சொல்லிட்டனே. யூ ஆர் ஏ லயர் மேன். நோயா என்று நமட்டு சிரிப்பு சிரித்தாள். கீதா இதையெல்லாம் சொல்லும்போது பிரேமாவின் உள்ளே ஒரு பரபரப்பு ஏற்படும். இன்னும் ஏதாவது சொல்ல மாட்டாளா என்று இருக்கும். பிரேமா சமீபத்தில் மாறிவிட்டாள். அவளுக்கே அவள் இடுப்பு பெரிதாகி கொண்டு வருவதும் மார்பில் மாற்றங்களும் தெரிய சில தனி நேரங்களில் அதிக ஏக்கமும் பயமும் கூட இருந்தது. நான் ஒரு பையனாக இல்லையே என்கிற ஏமாற்றத்தின் தீவிரத்தை அவளால் சில சமயங்களில் சமாளிக்க முடியவில்லை. சில சமயங்களில் அவள் பையன்களை ஒரே அடியாக வெறுத்தாள். நிறைய பயந்தாள். குழந்தை பிறப்பது பற்றி, பாய்ஸுகளுடன் பேசுவது பற்றி, அப்புறம் அந்த அசுத்தம் பற்றி. உடனே கீதாவின் வினோதமான காரணங்கள், வினோதமான நம்பிக்கைகள். பஸ் நிலையத்தில் ஒருவன் வந்து அவர்களை நெருங்கி விசாரித்தான். ஒரு காகிதத்தில் எழுதியிருந்த விலாசத்தை காட்டி, இந்த வீடு எங்க இருக்கு என்று கேட்டான். அங்கிள், இது என் வீடுதான். இங்க இருந்து 2 பர்லாங் இருக்கு. அங்க உங்களுக்கு யார் வேணும்? எனக்கு எனக்கு உன்னுடைய பேர் என்ன? பிரேமா. எங்க வீட்டுல நீங்க யார பார்க்கணும்? அப்போது பஸ் வந்துவிட பிரேமாவும் கீதாவும் முன்பக்கத்தில் ஏறிக்கொள்ள அவன் பின்பக்கம் தொத்திக் கொண்டான். ஆனால் அதை அவர்கள் பார்க்கவில்லை. பிரேமா அவனை உடனே மறந்துவிட்டாள். கீதாவின் வளவளப் பேச்சு. பென்டாஸ்டிக் யா, ஒரு பெரிய ஷேக், ஆயில் கிங்டம், ஏரோப்ளேனில் ஒரு ஜப்பானிய பெண். கீது, எனக்கு இந்த புத்தகம் எல்லாம் பிடிக்காது. உனக்கு என்ன புத்தகம் பிடிக்கும்? டென்டின் ஆர்ச்சி காமிக்ஸ், எல்லாம் குழந்தைகள் சமாச்சாரம். ஷட்டப் கீது. பஸ் இன்னும் நிரம்பிக் கொண்டிருந்தது. பிரேமாவும் கீதாவும் சற்று பிரிந்து விட்டதால் அந்த பேச்சை தொடர முடியவில்லை. அங்கிருந்து இருவரும் சங்கேத பாஷையில் பேசி சிரித்துக் கொண்டார்கள். பின்பக்கத்தில் பட்டையை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்த அவன் பிரேமாவை பார்த்து கொண்டிருந்தான். அடர்த்தியான நிறைய கேசம், காது, கழுத்து எங்கும் நகைகள் கிடையாது. பச்சையும் நீலமும் கலந்த சீருடை, வெள்ளமாக புத்தகங்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பேனாக்களுக்கென்று ஒரு பெட்டி, ஒரு பிளாஸ்க், ஒரு டிஃபன் பாக்ஸ். நான் ஏன் இந்த சிறிய பெண்ணை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன்? ஆபீஸில் இருக்க வேண்டியவன் அல்லவா நான்? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? இதில் ஏன் ஒரு தவிர்க்க முடியாத தன்மையை நான் உணர்கிறேன்? எதற்காக என் உத்தியோகத்தில் இருந்து விலகி இவ்வளவு தூரம் விலாசம் தேடி வந்து இந்த பெண்ணை பின்தொடர்கிறேன்? நான் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? நான் யார்? எத்தனை வயது இருக்கும் அவளுக்கு? 14, 15? இந்த கிளாஸ்ல படம் போட தெரிஞ்சவங்க நில்லுங்க. ரத்தனவேலு என்ற பையனும் அவனும் நின்றார்கள். உனக்கு படம் போட தெரியுமா? புழுகாத, உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். உட்கார்ந்து விட்டான். சாப்பிட உட்காரும் போது நெற்றிக்கு இட்டுக் கொள்ள வேண்டும் என்று எத்தனை தடவை சொல்லி இருக்கிறேன். கேட்டியா? என்னடா பால் நெற்றியது? மிதிக்கவே மிதிக்கிறார். இல்லப்பா, மறந்துட்டேன்பா. அடிக்காதீங்கப்பா, வலிக்குதுப்பா. வயித்துல உதைக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன். ஏதாவது தப்பி தவறி கீழே பட்டுடுத்துனா என்ன ஆறுது? முதுகுல அடிங்கோ. ஏண்டா பண்ணாட, அப்பா சொல்றார், கேட்க வேண்டாம்? அவர் எவ்வளவு பெரியவர். அவர் வார்த்தைக்கு ஒரு மரியாதை கிடையாதா? போ போடா, சோறு கிடையாது உனக்கு. போ, வாசல்ல போய் நில்லு, எச்சக்கல நாயே. அம்மா திட்டினாள். அம்மா அடிக்க மாட்டாள், கிள்ளுவாள். அம்மா அழகாக இருப்பாள். நடக்கும்போது கொலுசு கேட்கும். வெற்றிலை நிறைய போட்டுக்கொண்டு விரலில் இருந்து சுண்ணாம்பை தெரிப்பாள். அப்பா திண்ணையில் 504 விளையாடுவார். வீணை சுப்ரி வீட்டு மாடியில் 3 சீட்டு ஆடுவார். அப்புறம் என்னென்னவோ சாப்பிடுவார். என்ன கூண் போடாதே என்று அடிப்பார். ராமகிருஷ்ணனின் உபன்யாசங்களை படிக்கச் சொல்லிவிட்டு அடிப்பார். அல்ஜிப்ரா வரவில்லை என்றால் அடிப்பார். வாங்க குமாரசாமி, உள்ள வாங்க. அவரா? அவர் இல்லையே. பஸ்ஸில் கூட்டம் குறைய அந்த 2 பெண்களும் பாய்ந்து ஒரு சீட்டில் இடம் பிடித்து உட்கார்ந்து உடனே பேச ஆரம்பித்தனர்.
அவன் மெதுவாக முன்னேறி அவர்கள் அருகில் கம்பியை பிடித்துக் கொண்டு நின்றான். அப்பா சொல்லி வைத்திருக்கிறார், நிச்சயம் அழைத்து போவேன் என்று சொல்லி இருக்கிறார். பெங்களூரிலேயே இருக்கிறது ஸ்டுடியோ. ஹிந்தி கூட எடுக்கிறார்கள். அனுரோத் பார்த்தாயோ? அனுரோத் பாத்தியா? ஆஹா, இல்ல. ரிஷி கபூர் இல்லையே, பார்க்க மாட்டியே நீ. ரிஷி இஸ் ஃபேபியா என்றாள். சார், கபீர் பேடிய பார்த்திருக்கியா? ஓ நோ, உன்னை ஒரு விரலால தூக்கிடுவான். சர்க்கஸ். அந்த பெண்கள் இறங்கிக் கொண்டனர். அவனும் தயங்கி இறங்கிக் கொண்டான். இன்னும் பேசிக்கொண்டே அவர்கள் இருவரும் இடப்பக்கம் சரிவில் இருந்த அந்த பள்ளிக்கூடத்தை நோக்கி செல்ல இவன் மர நிழலில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான். கல் கட்டிடம், வரிசையாக சோல்ஜர்கள் போல நிற்கும் கோந்து மரங்கள், சிமெண்ட் தளம், கொடிக்கம்பம். பெரும்பாலான சிஸ்டர்கள் கண்ணாடி அணிந்திருந்தார்கள். ஒரே சீராக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். பின்பக்கம் மைதானம் தெரிந்தது. பேஸ்கெட் பால் வளையங்கள் தெரிந்தன. அந்த நூற்றுக்கணக்கான பெண்களின் வெள்ளத்தில் பிரேமாவும் கீதாவும் கரைந்து போயினர். எத்தனை பெண்கள்! ரிப்பன் வைத்தது, ரிப்பன் வைக்காதது, கண்ணாடி போட்ட பெண்கள், உயரம், குட்டை, ஒல்லி, ஹைஜம் தாண்டும் பெண்கள், பாடும் பெண்கள், நடனமாடும் பெண்கள், படிக்கும் பெண்கள், படம் போடும் மெதுவாக மெதுவாக அவர்களுடைய ஆரவாரம் குறைந்து பள்ளிக்கூடத்தினுள் மறைய ரென்வாரின் சித்திரத்தை விட அழகாக இருக்கும் பெண்கள், ஸ்கூல் பெண்கள். அவன் பெட்ரோல் பங்கின் எதிரில் இருந்த காஃபி ஹோட்டலில் டெலிபோன் செய்தான். காஃபி சாப்பிட்டான். இந்த ஸ்கூலுக்கு லஞ்ச் டைம் எத்தனை மணிக்கு விடுவாங்க? 12:30க்கு சார். அவன் ஹோட்டலில் இருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு மறுபடி சென்றான். என்னையா அது, இப்பதான் போன் பண்ண ஆபீஸுக்கு வரமாட்டேன்னு உடனே வந்து நிக்கிறியே? பாதி நாள் வேலை செய்யலாம்னு உத்தேசம். 12 மணிக்கு கிளம்பிடுவேன். மத்தியானம் வரமாட்டேன், ஜோலி இருக்கு. வினோதமான ஆசாமியா நீ. ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறையில் அவன் நுழைந்தான். நடுவே கம்ப்யூட்டரின் மத்திய ப்ராசஸரின் விளக்குகள் கண் சிமிட்ட, இந்த பக்கம் டேப் யோசித்து யோசித்து புறப்பட்டு இயங்கி நின்று, லைன் பிரிண்டர் திரௌபதியின் புடவை போல் ஸ்டேட்மெண்ட் அடித்து தள்ள, அவன் ஒரு தடவை கன்னத்தில் போட்டுக்கொண்டு விட்டு தன் அறையில் போய் உட்கார்ந்தான். எதிரே தீவிரமாக புரோகிராம் எழுதி கொண்டிருந்த மணி நிமிர்ந்து பார்க்காமல் ஹலோ என்றான். ஹலோ என்றான் இவனும். அந்த ஷெட்யூல முடிச்சிட்டியா? பாஸ் கேட்டாரு. எந்த ஷெட்யூல்? வெள்ளிக்கிழமை கொடுத்தாரே. நான் இனிமே கோபால் எழுதுறதில்லன்னு தீர்மானிச்சிட்டேன். நீ தீர்மானிச்சா போதாது, புதுசா ஆபரேட்டிங் சிஸ்டமே எழுத போறேனா. டோன்ட் பி சில்லி, வளராத. பாரேன், இதையெல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு இப்ப என்ன எழுதிட்டு இருக்க? பேட்னம் என்கிற விளையாட்டு. உன்னை போன்ற பாமரர்களை எப்போதும் கம்ப்யூட்டர் ஜெயிக்கிற மாதிரி. அதுக்காக தான் உனக்கு சம்பளம் கொடுக்கறாங்களா? கொடுத்த வேலையை செய்யக்கூடாதா என்றான் மணி. கொடுத்த வேலையை முடிச்சிட்டு தான் செய்யறேன். எங்க அந்த ஷெட்யூல் இன்னும் நீ முடிக்கவே இல்லையே? அவரானா என் தலைய தின்றார். ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? சரியா பாதி நாள் வேலைக்கு வர்றதில்ல. வந்தா இந்த மாதிரி பேட்னம் அது இதுன்னு எழுதுற. என்னாச்சு உனக்கு? ஒண்ணுமில்ல. ஐ எம் ஆல் ரைட். நோ, யூ ஆர் நாட் ஆல் ரைட். அவன் தன் பையில் இருந்து எக்ஸ்பிரஸ் பேப்பரை எடுத்தான். அது 8ஆக மடிந்திருந்ததை பிரித்து 2ஆம் பக்கத்திற்கு சென்றான். பாடி இன் பார்க். Early morning yesterday, the body of a young girl was found sprawled over a lush green lawn in Kapan Park. The girl, later identified as Aruna, age 23, was stabbed presumably with a sharp knife for unknown reasons. Police have registered a case of murder. பேப்பர் இருக்கா என்றான். அதான் கையிலேயே வச்சிருக்கியே. இது முந்தா நாள் பேப்பர் என்றான். பிரேமா, நீ ஏன் எழுதல? நோட்டு தீர்ந்துருச்சு சிஸ்டர். நோட்டு தீர்றதுக்கு முன்னாடி புது நோட்டு வாங்கிக்கணும். நீ மிகவும் கவனக்குறைவானவ. பிரேமா, கிளாஸை விட்டு வெளியே போ. இந்த பீரியட் முழுசு வெளியே நில்லு. பிரேமாவுக்கு அழுகை வந்தது. அம்மாவின் மேல் ஆத்திரம் வந்தது. தினம் விசாரிப்பாளே, எந்த நோட்டு காணோம், எந்த நோட்டு தீர்ந்துருச்சுன்னு. நேற்று விசாரிக்கவில்லை அம்மா. அம்மாவுக்கு என்ன தெரியும்? தினம் தினம் ட்ரெஸ் பண்ணி கொள்ளத்தான் தெரியும். கண்ணாடி முன் நின்று கொண்டு இப்படி பார்த்து கொண்டு அப்படி பார்த்து கொண்டு வயிற்றை வார்செட் போட்டு அமுக்கி. பிரேமா கிளாஸுக்கு வெளியே நின்றாள். எதிரே இருந்த கடிகாரத்தை பார்த்தாள். 12:15. இன்னும் 15 நிமிடம் தான் இருக்கிறது.
பிரேமா தன் பர்ஸை பார்த்தாள். 2 ரூபாய் இருந்தது. ஸ்கூல் வாசலிலேயே கடை இருக்கிறது. போய் அந்த நோட்டை வாங்கிக் கொண்டு வந்து விடலாம். சைக்கிள்களில் டிஃபன் கேரியர்கள் வந்து கொண்டிருந்தன. பிரேமா ஸ்கூல் வாசலை விட்டு வெளியே வந்தாள். நல்ல வெயில். ஒரு பஸ் கடந்த பின் சாலைக்கு குறுக்கே சென்றாள். வினு ஸ்டோர்ஸில் தான் எல்லாம் வாங்குவாள். பச்சை காகிதம், நீல காகிதம், தங்க காகிதம், நோட்டுகள், பிளாஸ்டிக் மோதிரங்கள், ஜவ்வு மிட்டாய், பபுள்கம், டைம் டேபிள் அட்டைகள். வா பாப்பா, என்ன வேணும்? ஒரு நோட்டும் சுயிங்கமும் வாங்கிக் கொண்டாள். மறுபடி குறுக்கே கடக்கும்போது, ஹலோ பிரேமா என்று குரல் கேட்டதும் திரும்பினாள். காலையில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்த அந்த அங்கிள். ஹாய் அங்கிள், எங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன், தேங்க்ஸ். உன் அப்பா சொன்னாரு பிலிம் ஷூட்டிங் பார்க்கணும்னு பிளான் போட்டிருக்கீங்களாமே, இல்லையா? ஆமா ஆமா. பிரேமாவின் கண்கள் அகல விரிந்தன. அதுக்குதான் நான் வந்தேன். இன்றைக்கு சாமுண்டீஸ்வரி ஸ்டுடியோ போக போறோம். ஹிந்தி படம் ஒண்ணு ஷூட்டிங் நடக்குது, ரிஷி கபூர். என்ன, ரிஷி கபூரா என்று துள்ளினாள் பிரேமா. உன் அப்பாவும் அப்பாவும் அங்கே நேராக வந்து விடுவார்கள். உன்னை அழைத்து வர சொன்னார்கள். வருகிறாயா? வருகிறேன். ஓ நோ, என் புத்தகங்கள் எல்லாம் கிளாஸில் இருக்கிறது. இப்போது விடமாட்டார்களே. அவள் முகத்தில் ஏமாற்றம் படர்ந்தது. அவசரம் ஒண்ணும் இல்ல. 2:30 மணிக்கு தான் ஷூட்டிங். உனக்கு எத்தனை மணிக்கு லஞ்ச்? 12:30 இருந்து 1:30 வரைக்கும். சரி, நான் 1:30 மணிக்கு வர்றேன். நீ லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரெடியாரு. எல்லா பொண்களும் வகுப்புக்கு போன பிற்பாடு நீ மட்டும் வெளியே வந்துரு. கீது, கீதுவை மட்டும் கூட்டிட்டு போலாம் அங்கிள். அவளை விட்டுட்டு போனோம்னா தெரிஞ்சா என்கிட்ட பேசவே மாட்டா. சாரி பிரேமா, எனக்கு 3 பேருக்கு தான் பாஸ் இருக்கு. இன்னொரு நாள். இன்னைக்கு நீ மட்டும் வா. என்ன? பாய். பாய் அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். ஞாபகம் இருக்கட்டும், சரியா 1:30 மணிக்கு பெல் அடிச்சதும். நிச்சயம் அங்கிள். நீ வர்றத பத்தி வேற யாருகிட்டயும் சொல்லிடாத. நிச்சயம் அங்கிள். அவள் உற்சாகமாக நடந்து பள்ளிக்குள் நுழைந்தாள். இப்போது பஸ்ஸில் வந்து இறங்குகிறேன். இந்த பெண் 1000-ல் ஒருத்தி வெளியே வருகிறாள். தலைவிதி என்கிறார்களே, இதுதான் போலும். இவளை நான் எங்கே அழைத்துச் செல்ல போகிறேன்? அந்த ஸ்டுடியோ எங்கே இருக்கிறது? இவளை நான் என்ன செய்ய போகிறேன்? ஏன் இவ்வளவு கவனமாக திட்ட பாடுபடுகிறேன்? நான் செய்வது தப்பா? ச்சே! அவனுள் அந்த உத்வேகம் புறப்பட்டது. பஸ்ஸில் காலையில் ஆரம்பித்த அந்த பிடிவாதம் ஆபீஸில் உருப்பெற்று இங்கே வந்து சாதகமாக திருப்பம் பெற்று, சாதகமாக? சாதகம் எது? பாதகம் எது? நான் ஒரு தூதன். மெல்ல நடந்து கார்ப்பரேஷனின் நீச்சல் குளத்தை அணைத்துக் கொண்டு சென்ற ரோட்டில் நடந்தான். நீச்சல் குளத்தில் சுற்றிலும் கல் சுவர்கள் உயர எழுப்பப்பட்டு வேடிக்கை பார்க்க வகையில்லாமல் மறைத்தன. மிக உயரத்தில் இரவில் ஒளி தர ஹலோஜன் விளக்குகள். சிறிது நேரம் குளத்தை அடுத்த சாங்கே ஏரியின் கரையில் நின்றான். கையாலாகாத படகு ஒன்று அருகே ஆடிக்கொண்டிருந்தது. மீன் பிடிக்க கூடாது என்று சொன்னது போர்டு. எதிரே ஏரியின் வரப்பை அடுத்த உயர்ந்த சாலையில் கார்களும் பஸ்ஸுகளும் சென்று கொண்டிருந்தன. ஏதுடி இந்த காசுமால் உனக்கு? நான் பார்த்ததே இல்லையே. ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கேனே. அப்பா மிதந்து மிதந்து வந்து அந்த கரையில் ஏறினார். ஏன் திரும்பி வர? அங்கேயே போ. அப்பா இல்லை. அப்பாவுக்கு நீந்த தெரியாது. எனக்கு தெரியும். அப்பா செத்து போய் எத்தனை நாளாச்சு? SSLC வர அரை சம்பளம். அப்புறம் அது என்னடா, BA MA எல்லாம் அரை சம்பளத்துல தான் படிச்சான். மெடல் எல்லாம் வாங்கியிருக்கான். கெட்டிக்காரன். என் ஃபேமிலி பாருங்கோ. உங்க ஃபேமிலியா? வெடிப்பு சிரிக்கிறது. அரை சம்பளம் கூட யாரு போய் கொடுத்தா? என் ஒய்ஃப் தான் இருக்கிற நகையெல்லாம் வித்து கடன் வாங்கி கஷ்ட ஜீவன்தான். கடைசி காலத்துல அவன் தானே எங்களை காப்பாத்தணும். காப்பாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கா ஓய். 1:30 மணிக்கு பிரேமா ஸ்டுடியோ அங்கிளை தேடிக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் நெஞ்சு துள்ளியது. ஏக் மே ஏக் துஜா தூ, டங் 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 என்று இசைத்தது. ஸ்கூல் புத்தகங்களை அணைத்துக் கொண்டு டிஃபன் பாக்ஸ், பிளாஸ்க் எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டு அடிக்கடி தலைமயிரை தள்ளிவிட்டு கொண்டு, ஹாய் அங்கிள், நான் ரெடி என்றாள் பிரேமா உற்சாகமாக. ஒரு நிமிஷம் பிரேமா என்று அவளை மேலே நிறுத்திவிட்டு நீச்சல் குளத்தின் வாசலுக்கு சென்றான். இரும்பு கிராதி கேட் மூடி கம்பி முறுக்கி இருந்தது. கூப்பிட்டான். உள்ளே கொலாப்சிபிள் கேட் மூடியிருந்தது. ஒரு காவல்காரன் காக்கி பட்டையும் அழுக்கு பேண்ட்டுமாக வந்தான்.
இப்ப திறக்காது, மூடியாச்சு, சாயங்காலம் வாங்க என்று கூறினான். நான் நீந்த வரல, இபி டிபார்ட்மெண்ட், விளக்க செக் பண்ண வந்திருக்கேன். போன வாரம் தானே வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணி பல்பு போடுறதுக்கு வந்திருக்கேன். பின்னால ஆட்கள் வர்றாங்க, கதவை திற. அவன் அழுத்துக்கொண்டே கதவை திறந்தான். ரொம்ப நேரமாகுமா என்று அந்த காவலாளி கேட்டான். ஏன்? அந்த கடை வரைக்கும் போய் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வர்றனே. போயிட்டு வாங்க, வேற யாரையும் உள்ள விட்டுறாதீங்க. இல்ல, நீங்க போங்க. அவன் நிதானமாக உள்ளே நுழைந்தான். பிரம்மாண்டமான நீண்ட நீல சதுர பரப்பு, ஏறக்குறைய ஒலிம்பிக் அளவு நீச்சல் குளம். அவனுக்குள் அந்த ஏக்கம் திடும் திடும் என்று இடித்தது. பாம்புகள் முறுக்கேறி ஒரு ஜுரம் போல உணர்ந்தான். தன்னந்தனியாக ஒரு குளம், 3 அடி, 5 அடி, 6 அடி, 10 அடி, 15 அடி நீரின் மேற்பரப்பு சூரிய ஒளியில் சுந்தர நடனமாடியது. வெளியே வந்தான். பிரேமா மேட்டில் மெயின் ரோட்டில் நின்று கொண்டிருந்தாள். பிரேமா என்று கூப்பிட்டான். அவள் திரும்பி கை காட்டினாள். இங்க வா என்று அழைத்தான். என்னையா என்று தன் மார்பை தொட்டு கேட்டாள். ஆமா என்று தலையசைத்தான். அவள் ஓட்டமும் நடையுமாக வந்தாள். வாட் இஸ் இட் அங்கிள்? நீ நீச்சல் குளம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன், ஆனா இது பார்த்ததில்ல. உள்ள வந்து பாரு. புல்வெளியை கடந்து அவள் உள்ளே நுழைந்தாள். சுயங்கம் நின்று கொண்டே ஆச்சரியத்துடன் பார்த்தாள். மை காட், இட்ஸ் வெரி பிக். உனக்கு நீந்த தெரியுமா? இல்லங்கள், தெரியாது. உங்களுக்கு? நல்லா தெரியும். உற்சாகமாக அந்த தண்ணீர் அவனை வரவேற்றது. தன் சட்டையையும் பேண்டையும் கலற்றி சுருட்டி வைத்தான். தண்ணீரில் பாய்ந்தான். மெல்ல நிதானமாக நீந்தினான். திறமையாக நீந்தினான். பிரேமா கரையில் கூடவே நடந்தாள். எவ்வளவு நீந்திருக்கிறான்! கிணற்றில், குளத்தில், ஆற்றில், புது வெள்ளத்தில். அந்த நீச்சலின் போதுதானே சண்டை வந்து அப்துல் சலாம் அந்த கேள்வி கேட்டான். என்னடா ரேட் உங்க அம்மாவுக்கு? துரத்தி துரத்தி பிடிக்க முடியாமல், அங்கிள் ஷூட்டிங்க்கு நேரமாகல என்றாள் பிரேமா. அவள் கரையில் நின்று கொண்டிருக்க அவன் தண்ணீரில் கண்ணை துடைத்துக் கொண்டு தலையை சிலிர்த்து கொண்டு நோக்க, கீழிருந்து மேலாக அலைந்து காற்றில் அவள் ஸ்கர்ட் உயர, அந்த பெண்ணின் கால்களின் ஸ்தம்பிக்க வைக்கும் வெளுப்பும் உள்ளாடைகளும் தெரிய, பிரேமா கிவ் மீ a hand என்றான் அவன். நீ படிச்சதெல்லாம் அப்படி சம்பாதிச்சதுல தானடா? உங்க அப்பா ஆடின 3 சீட்டுக்கும் பிளாஸ்கா குடிச்சதுக்கும் எங்க இருந்துடா பணம் வந்துச்சு? கமான் பிரேமா, கிவ் மீ a hand. புத்தகங்களையும் டிஃபன் பாக்ஸையும் கீழே வைத்துவிட்டு பிரேமா குனிந்து அவன் கையை பிடிக்க, அப்படியே அவளை இழுத்து வாங்கிக் கொண்டான் உள்ளே. அவள் முதலில் சிரித்தாள். வாட்ஸ் இட் அங்கிள் என்றாள். அவளுடைய கால்கள் வானத்தில் தவித்தன. சுக் என்று தலையை சிலிர்த்து அவன் மார்பின் மேல் பாச்சை மாதிரி ஒட்டிக்கொள்ள முயற்சிக்க, அவள் தலையை பிடித்து தண்ணீருக்குள் அழுத்த, சர்வமும் நனைந்து உடைக்குள் உடம்பு தெரிய, என்ன இளமை, ததும்பும் இளமை. அவள் மூச்சு திணறியது. காலன் காலனாக தண்ணீரை விழுங்கினாள். கைகால்கள் எல்லாம் இலக்கில்லாமல் அடித்துக் கொண்டன. அவள் நல்ல வலுவுள்ள பெண். அவளை விடாமல் அவள் தலையை தண்ணீருக்கு அடியிலேயே பிடித்திருப்பதில் அவனுக்கு மிகுந்த சிரமம் இருந்தது. இப்படி தண்ணீரில் அழுத்தி வெளிவராமல் தடுக்கப்படும் போது அஸ்பிக்சியா ஏற்படுகிறது, மூச்சடைப்பு. சுவாச பைகளில் காற்றுக்கு பதில் தண்ணீர் நிரம்பி விடுகிறது. பிராணவாயு தடையினால் உடம்பின் உன்னதங்கள் விஷம் அடைந்து 2 to 5 நிமிடத்திற்குள் மரணம் சம்பவிக்கிறது. பிரேமா ஆரோக்கியமான பெண். அவள் உயிர் பிடிவாதமாக பிரிய மறுத்து திணறி திக்கு முக்காடி 4.5 நிமிடங்கள் தங்கியது. அப்புறம் அலைச்சல் நின்று போய்விட்டது. அவன் மெதுவாக கம்பிப்படி ஏறி கரையேறினான். தன் பனியனை கழற்றி பிழிந்தான். பிரேமாவை பார்த்தான். கனவுலகில் போல் ஸ்லோ மோஷனில் அவள் உடல் புரண்டு துவண்டு மெதுவாக கீழே சென்று கொண்டிருந்தது. தலைமயிர் அலைபாய்ந்தது. உடை மயில் தொகை போல பரவியது. அந்த கண்கள் திறந்திருந்தன. பார்க்கவில்லை. தன் பனியனால் தலையை துவட்டிக் கொண்டான். சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். பேண்டை உதறி அதனுள் கால்களை விட்டுக்கொண்டு ஜிப்பை இழுத்து விட்டுக்கொண்டு தலையை விரல்களால் கோதிக்கொண்டு கிளம்பினான். நீச்சல் குளத்தின் கரையில் பிரேமாவின் புத்தகங்கள்,
ஜாமெண்ட்ரி பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், பிளாஸ்க் ஒன்று, புதிதாக வாங்கிய நோட்டு புத்தகம் எல்லாம் பிரேமாவுக்காக காத்திருந்தன. வெளியே சரிவில் ஏறும்போது வாட்ச்மேன் எதிர்பட்டான். என்னண்ணே, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிருச்சு. பூட்டியல்லாமா? பூட்டியல்லாம். குளிச்சிங்களா என்ன? ஆமா. 5 நிமிடங்களுக்குள் நீரில் மூழ்கின உடலை இழுத்து போட்டு உடனே உடைகளை களைந்து நெஞ்சு தண்ணீரை நீக்கிவிட்டு உடம்பை தேய்த்து சூடு பண்ணி செயற்கை சுவாசம் கொடுத்தால் அவள் பிழைக்க வாய்ப்புள்ளது. காவல்காரன் அந்த கொலாப்சிபிள் கேட்டை மூடி சாவி கொத்தை எடுத்து நிதானமாக பூட்டினான். பாஷ்யம் சர்க்கிளில் இருந்து ஒரு பர்லாங் நடந்ததும் தான் அவனுக்கு ஆட்டோ கிடைத்தது. ஆட்டோவில் உட்கார்ந்து அது ஆடி ஆடி செல்ல அவன் பிரேமாவை மறந்துவிட்டான். சரஸ்வதி பாய், என்ன பெயர் அது? இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.